சிவம்ங்கிற தத்துவத்தை இல்லை நிலையை உணர்ந்துருவாங்களே தவிர நம்ம தான் அவங்கள வந்து அவங்களோட மேன்மையை அடைஞ்ச நிலையை வந்து நம்ம தான் அதை போற்றி இது பண்ணுறோமே தவிர அவங்க வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது. இப்போ நம்ம ஒரு சித்த நிலையில் இல்லை நிலையை நோக்கி போகணுமே தவிர போய்கிட்டு இருக்கோமே தவிர நம்ம யாரும் சித்தர்லாம் கிடையாது. நிறைய சித்தர்களை கடந்து வந்ததில் எனக்கு ரொம்ப எப்பயுமே வந்து மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சித்தர் யார் அப்படின்னா நம்ம போக சித்தர். நவபாஷான சிலையில் நம்ம ஒரு சந்தனம் காப்பு பண்ணுறோம், இல்லை எண்ணெய் காப்பு பண்ணுறோம், இல்லை அபிஷேகம் பண்ணுறோம். அந்த அபிஷேக தண்ணி, அதாவது அந்த விஷம் வழியாக அந்த அபிஷேக தண்ணி பட்டு திருப்பி அந்த சந்தனத்தையோ இல்லை அந்த அபிஷேக தண்ணியோ நம்ம எடுத்து உள்ள பிரசாதமாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா உடலில் நமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை நிறைய பெருமளவில் நீக்கும். சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை வந்து ஒரு பிளெயின் கண்டிஷனில் உட்காந்து பண்ணலை. இதை ஒரு காட்டு பகுதியில் உட்காந்து, குறிப்பாக கொடைக்கானல், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே கொடைக்கானல், அங்கே வச்சு தான் இந்த நவபாஷான சிலையை செஞ்சுருக்காரு அந்த காட்டுக்குள்ளே. அது கூட என்ன காடுனா மதிக்கட்டான் சோலைன்னு ஒரு காடு. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் சித்தர்கள் யோகிகளுடைய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்தும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய சித்தர்கள் யோகிகள் பற்றிலாம் படிக்கிறீங்க சார். அதனால் நேயர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, எங்களுக்கு சார் அடிக்கடி இந்த சித்தர்கள் யோகிகள் பற்றின பதிவுகளை கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நிறைய குழந்தைகள் சாரோடைய பதிவுகள் பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் நெறிப்படுத்துறதுக்கு, நிறைய ஃபாலோ பண்ணுறதுக்கு சார் சொல்லக்கூடிய நிறைய அட்வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க சார். அதனால இந்த ஒரு பதிவை நம்ம கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ சித்தர்கள் யோகிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் எப்படியெல்லாம் இருந்தாங்க, இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப செழுமையாக இருக்கும். அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் சார். அந்த வகையில் இன்றைக்கி எந்த சித்தர்கள், எந்த யோகியை பற்றி எங்களுக்கு சொல்ல போகிறீங்க சார்? அதில் இன்றைக்கி கூட நம்ம சமீபத்திலலாம் நிறைய பார்க்குறோம், அவங்கள சித்தர்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் நான் சித்த நிலை அடைஞ்சிட்டேன். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, சித்தர்கள் யாரும் தன்னை சித்தர்கள்னு சொல்லிக்க மாட்டாங்க. அந்த நிலையை அவங்க உணர்ந்துருவாங்க. அந்த சிவம்ங்கிற தத்துவத்தை இல்லை நிலையை உணர்ந்துருவாங்களே தவிர நம்ம தான் அவங்கள வந்து அவங்களோட மேன்மையை அவங்க அடைஞ்ச நிலையை நம்ம தான் அதை போற்றி இது பண்ணுறோமே தவிர அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இந்த நூற்றாண்டில் கூட இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த நூற்றாண்டுகளில் ஏனைய சிற்றர்கள் நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்படி நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய காஞ்சி பரமாச்சாரியார் சொல்லலாம், ரமணர் மகரிஷி சொல்லலாம். இவங்கெல்லாம் இப்போது, அதாவது இந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி நூற்றாண்டில் இந்த பூமியில் இருந்து அவங்களுக்கான அந்த ஆன்மீக பணியை அவங்க எப்படிலாம் கொடுக்கணும், எப்படியெல்லாம் நெறிப்படுத்தணும், எப்படி வள்ளலார் பெருமகனாகட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இறைவன் ஒன்று தான், ஒரே ஒருவன் தான் இறைவன். அந்த இறைவனை உணர்றதுக்கான பர்பஸ் தான் இந்த லைஃப். அதை நாங்கள் சரியாக பண்ணுறோம். எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கெல்லாம் ஒரு மார்க்கம் இருக்குது. நான் இப்படி போய் இந்த நிலையை அடைஞ்சேன், உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதானே தவிர அவங்க யாரும் சித்தர்னு ஒரு போர்டு மாட்டிட்டுலாம் யாரும் உட்காரல. இது நம்ம முன்னாடி படிக்கிறோம், பார்க்குறோம். இந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி நூற்றாண்டில் இருந்தாங்க. ரொம்ப முன்னாடி நம்ம ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்துட்டு போன கலைகள் தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பெருமையாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். குறிப்பாக ஜோதிடம் ஆகட்டும், இந்த ஜோதிடம்ங்கிற கலையே அவங்க கொடுத்துட்டு போனது தான். இருக்கிற 18 சித்தர்களும் இதை கையாண்டிருக்காங்க. சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யாருன்னா அகத்தியர். அந்த அகத்திய சித்தர் தான் இதுக்கான எல்லா பிரதான புள்ளி யாருன்னா அவர் தான். இதோட குரு பரம்பரை எப்படி வருது அப்படின்னா, இருக்கிற எல்லா வித்தைக்கும் குரு யாருன்னா சிவபெருமான். அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சில எல்லா வித்தைகளையும் என்ன பண்ணுறாருன்னா முருகனுக்கு கொடுக்குறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, அவரோட சக்தி தான் அவர். அவரோட நெற்றிக்கண்ணில் முத உலகத்தில் குளோனிங்கில் ஒருத்தர் உருவாயிருக்காருன்னா அது முருகன் தான். இவரோட சக்தியை தான் அவருக்கு தர்றாரு. அவர் இந்த கலைகளை உணர்ந்ததுக்கப்புறம் அவர் அகத்தியருக்கு கொடுக்குறாரு. அகத்தியர் மற்ற இருக்கிற எல்லா சித்தர்களுக்கும் அதை கடத்தி, இப்படி தான் இந்த குரு பரம்பரை வழியாக வருது. அப்படி தான் நம்ம இன்றைக்கி எடுத்து பார்க்குறோம். இது எப்படி இந்த சித்தர் கனெக்டெல்லாம் எப்படி, இது தொடாமல் நம்ம எப்படி ஜோதிடத்தை கற்றுக்க முடியும், பார்க்க முடியும், கொண்டுட்டு போக முடியும்? அப்போ நம்ம ஒரு சித்த நிலையில் இல்லை, நம்ம சித்த நிலையை நோக்கி போகணுமே தவிர போய்கிட்டு இருக்கோமே தவிர நம்ம யாரும் சித்தர்லாம் கிடையாது. கண்டிப்பாக அந்த நிலையை நோக்கி போயிட்டுருக்கோம், அவ்வளோதான்.
ஸோ அப்படி நிறைய சித்தர்களை கடந்து வந்ததில் எனக்கு ரொம்ப எப்பயுமே வந்து மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சித்தர் யார் அப்படின்னா நம்ம போக சித்தர். பழனி மலையில் இருக்கக்கூடிய போக சித்தர். அவர் கொடுத்துட்டு போன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2000 வருஷத்துக்கு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய விஷயத்தை அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. குறிப்பாக மருத்துவத்தில். ஏன்னா நம்ம இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒரு கிளாஸ் கையாளுறதுனால நிறைய ஆய்வுகள் தேவைப்படுது. அவர் கொடுத்துட்டு போன இல்லை அவர் காலத்தில் இருந்த நிறைய மூலிகைகள் இன்றைக்கி லைவில் இல்லவே இல்லை. அந்தளவுக்கு அவரோட வாழ்நாளை முழுக்க இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் குறிப்பாக கொடுத்துட்டு போயிருக்கார். ஜோதிடம் ஆகட்டும் எல்லாமே அவர் கொடுத்துட்டு போயிருக்கார். அவர் எப்படி இது உள்ள வந்து ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இதுக்கு உள்ளே வரணும்? எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம உணரணும். அந்த பர்பஸை நோக்கி நம்ம ஓடணும். இப்போ ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கார் அப்படின்னா இந்த பிறவிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான். அவர் அதில் என்ன சாதிக்கணுமோ இல்லை அதில் என்ன உள்ளே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணணுமோ அந்த வேலையை தான் பார்க்கணும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காருன்னா அவர் கிரிக்கெட்டில் சாதித்ததை விட்டுட்டு இந்த பிறவியில் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறத விட்டுட்டு இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போக போகிறேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போகிறேன்னு ட்ராக்கை மாற்றிருந்தாருன்னா லைஃப்பை என்ன இருக்கும், இதுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் நடுவில் இருக்கிற மாதிரி நின்றுருக்கும். அவர் எடுத்த ட்ராக் கரெக்டு. இந்த பிறவியை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வாழணும், அதை வாழ்ந்து காமிச்சிட்டார். அப்போ முதல்ல நம்ம யாருங்கிறத உணரணும். அவரோட பர்பஸாக அவர் உணர்ந்தார். அடுத்து இந்த மனித சமுதாயம் என்னெல்லாம் ஆக போகுது, எப்படிலாம் இதில் வந்து கஷ்டப்பட போகிறாங்க, குறிப்பாக நோய்கள் ஊடாக. ஸோ அதுக்கு நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் செய்து வைக்கணும். அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சில விஷயத்தை செய்து வைக்கணும்னு அவர் செஞ்சு வச்சுட்டு போனது தான் நம்ம இன்றைக்கி பழனி மலையில் மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது நவபாஷான சிலை. நவ பாஷானம் 9 பாஷானம் அப்படின்னா 9 விஷம்னு அர்த்தம். இங்கே பாருங்க, கீரை வந்து உடம்புக்கு நல்லது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் சத்துக்கள் எல்லாமே உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது, எல்லாம் சரி. ஆனால் அதே கீரையை எந்த திதியில் நம்ம எடுத்து சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு அகத்திக்கீரையே எடுத்துக்கிறோம், நீங்கள் அமாவாசை திதியில் சாப்பிட்டிங்கன்னா அது விஷம். கீரை வந்து வீட்டில் வந்து நம்ம ஒரு காய்கறியை நம்ம செய்ய மாட்டோம், தவிர்த்துடுவோம். காரணம் அது மூலிகை தான். அப்போ எல்லா செடியும் மூலிகையானா எல்லா செடியும் மூலிகை தான். ஆனால் அது எந்த திதியில் எடுக்கிறோம், அதை எப்போ எடுக்கிறோங்கிறத நமக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான். ஏன்னா ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு திதியில் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் கீரை சாப்பிட்றதுன்றதே குறைஞ்சிருச்சு. அதையும் மீறி கீரை சாப்பிட்றாங்கன்னா கீரை சாப்பிட்றவங்களுக்கு அமாவாசை இது பௌர்ணமி திதி எதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்படிங்கிறப்போ இது எப்படி எடுத்துக்கும் பொழுது விஷமாக மாறுன்ற அளவுக்கு சொல்கிறீங்களா சார்? அது எப்படி சார்? எல்லாமே பிரபஞ்சத்தோட கனெக்டட் தானம்மா. ஸோ ஒரு திதியை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு மூலிகை தன்னோட நிலையை மாற்றிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவே ஒரு 2 திதி தாண்டிடுச்சு, ஒரு திதியை வந்துருச்சு இல்லை பிரதமை வந்துருச்சுனாலே அந்த விஷத்தன்மை முறிஞ்சிரும், அந்த விஷத்தன்மையை தாண்டி போயிடும். நீங்கள் எத்தனை தாவரம் வேணாலும் எடுத்துக்கங்க, எல்லாம் இப்படி தான் வந்து வேலை செய்யுது. அப்போ எல்லாமே விஷமா சார்னா எல்லாம் விஷம் இல்லை, ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு தன்மையை வெளிப்படுத்தும். இப்போ போகர் சித்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நமக்கு நிறைய விஷம் இருக்குது, அதில் தேர்ந்தெடுத்து 1000 கணக்கில் இருக்குது, அதில் இந்த 9 விஷம் மட்டும் போதும்னு சொல்லி அவர் தேர்ந்தெடுத்தா தான் அந்த நவபாஷானம். அவர் ஆக்சுவலாக 2 விஷயம் பண்ணியிருக்காரு. ஒன்று நவபாஷானத்தை வச்சும் பண்ணியிருக்காரு, இன்னொன்று தசபாஷானத்தை வச்சும் பண்ணியிருக்காரு. 10 விஷயம் அதை வச்சும் சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. சரி, இதை இப்படியே இந்த நவபாஷானத்தை எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்தோம்னா அதை எப்படி நம்ம ஒரு மூலிகையாவோ இல்லை ஒரு மருந்தாவோ எடுத்துக்க முடியும்? அதை பதப்படுத்தி, அந்த விஷத்தை பதப்படுத்தி, சரி விஷத்தை பதப்படுத்திட்டு ஒரு உருண்டையை வச்சுருந்தா நம்ம ஆளுங்க அதை அப்படியே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களே, அதை இந்நேரம் வேறு மாதிரி ஆக்கியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவரோட சிந்தனையில், ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சிவபெருமான், அடுத்து முருகர், அடுத்து அகத்தியர், அடுத்தடுத்து இப்படியே குரு பரம்பரையில் வருது. அப்போது முருகனை தொடாமல் நம்ம வந்து வித்தையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம வந்து முருகர் சிலை ஒன்று செஞ்சுருவோம் இந்த நவபாஷானத்தில் அப்படின்ட்டு அந்த நவபாஷான சிலையை முருகர் சிலையாக மாற்றுறாரு. இந்த விஷத்தை முருகர் சிலை வடிவத்தில் கொண்டுட்டு வர்றாரு. ஏன்னா அப்போ தான் நம்ம ஆளுங்க அதை தொலைக்காமல் இல்லை அதை வந்து பராமரித்து காலங்காலமாக, இன்றைக்கி என்ன ஆச்சு, அவர் கொடுத்துட்டு போய் 2000 வருஷமோ 3000 வருஷமோ ஆச்சு, ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் வச்சுட்ருக்கோம். காரணம் இதுதான். ஸோ இந்த நவபாஷானம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த மலையில் உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பழனி மலை போனீங்க அப்படின்னா அந்த பூமியே காப்பர் நிறைஞ்ச பூமி. ஏற்கனவே மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த உள்ளே போனாலே, அந்த பூமிக்குள்ளே என்ட்ரு ஆனாலே, அந்த ஜாகிரஃபிக்குள்ளே உள்ளே போனீங்கனாலே நீங்கள் ஒரு விஷயத்தை உணரலாம். இது வரைக்கும் எட்டி பார்க்காத மூட்டு வலி திடீர்னு எட்டி பார்க்கும். உங்கள் போன் என்ன அளவில் இருக்குங்கிறத ஈஸியாக படம் போட்டு காமிச்சிடும். ஏன்னா அந்த பூமியே நல்ல காப்பர் ரிச் பூமி. இன்னொன்று, அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது சயின்ஸ் படிக்குமே சொல்லலாம்,
மார்ஸ் அதாவது செவ்வாயோட கதிர்கள் அங்கே வந்து எக்ஸஸாக இல்லை ஒரு குவிப்பு தன்மையோடு அந்த இடத்துல அதிகப்படியாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய்ங்கிறது இந்த நம்ம உடம்பே உள்ளே பார்த்திங்கன்னா செவ்வாயால் உண்டு பண்ணப்பட்டது தான். உள்ள ரத்தம் இருக்குது அப்படின்னா அது செவ்வாய்ங்கிற கிரகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நம்ம, இல்லை அவரோட காரகத்தன்மை தான் அது. அப்போ அந்த மலையில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த மலைக்கு போகிறீங்க அப்படின்னா எனக்கு உடம்புல ஏகப்பட்ட அசௌகரியம் இருக்குது. அதை நவபாஷான சிலையில் நம்ம ஒரு சந்தனம் காப்பு பண்ணுறோம், இல்லை எண்ணெய் காப்பு பண்ணுறோம், இல்லை அபிஷேகம் பண்ணுறோம். அந்த அபிஷேக தண்ணி அதாவது அந்த விஷம் வழியாக அந்த அபிஷேக தண்ணி பட்டு திருப்பி அந்த சந்தனத்தையோ இல்லை அந்த அபிஷேக தண்ணியோ நம்ம எடுத்து உள்ள பிரசாதமாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா உடலில் நமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை நிறைய பெருமளவில் நீக்கும். சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்கு சாத்தின அந்த சந்தனம் உடம்புல பிளட்டில் ஏற்படக்கூடிய நிறைய வியாதிகளுக்கு தீர்வு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக நிறைய ரொம்ப மோசமாக வரக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கார்சினோஜன்ஸ், அந்த மாதிரிலாம் கூட வந்து இதை வந்து கொஞ்சம் தள்ளி போடுது, இல்லை நிறைய பேருக்கு க்யூர் கொடுக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் அவர் அவ்வளோ பெரிய வேலையை மெனக்கிட்டு செஞ்சுருக்காரு. ஆனால் என்ன ரகசியமாக சொல்லாமல் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். ஸோ ஒரு பழனி மலைக்கு நம்ம போயிட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா இதுதான் எக்ஸாக்டாக நடக்குது. இவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை வந்து ஒரு பிளெயின் கண்டிஷனில் உட்காந்து பண்ணலை. இதை ஒரு காட்டு பகுதியில் உட்காந்து குறிப்பாக கொடைக்கானல், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே கொடைக்கானல், அங்கே வச்சு தான் இந்த நவபாஷான சிலையை செஞ்சுருக்காரு அந்த காட்டுக்குள்ளே. அது கூட என்ன காடுனா மதிக்கெட்டான் சோலைன்னு ஒரு காடு இருக்குது பக்கத்துலேயே. அப்படின்னா என்னென்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் யாருங்கிறத முதல்ல மறந்துடுவீங்க. அந்த லெவலுக்கு அந்த காற்று, அதாவது அந்த காடோட அடர்த்தி, அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து உங்களை மறக்கடிச்சிடும். எந்த வழியில் வந்தோம் எந்த வழியில் போகிறோங்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட். அதுக்குள்ளே உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், என்ன காரணம்னா அங்கே தான் மனித நடமாட்டம் இருக்காது. அந்த சூழ்நிலையில் உட்காந்து தான் இந்த நவபாஷான சிலையை செஞ்சுருக்காரு. இன்னொன்றும் நம்பப்படுது, அவர் இன்னொரு சிலையும் ஒரு தசபாஷான சிலை, அது எங்கே இருக்குது அப்படின்னா அதே கொடைக்கானலில் பூம்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தசபாஷான சிலை ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எதுக்கு, இதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் கழித்து மனிதனுக்கு இத்தனை நோய் வரப்போகுது, கடைசியில் கொரோனா வரைக்கும் வந்து அவ்வளோ க்ளீனாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ நோய் வரப்போகுது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் ஓட போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே அதை ப்ரெடிக்ட் பண்ணி, நீங்கள் ஒன்றும் இல்லை போகர் 7000ன்னு ஒரு புத்தகம் இருக்குது, நீங்கள் அதை வாங்கி படிச்சிங்கனாலே அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதில். ஜோதிடம் ரீதியாக, மருத்துவம் ரீதியாக அவ்வளோ விஷயம். ஏன்னா ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து கையில் வச்சுப்பாங்க, அதுக்காக தன்னோட வாழ்நாளை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த ஆராய்ச்சிக்காக. ஸோ போகரோட ஒரு பிரதானப்பட்ட வேலையாக இருந்தது இதுதான். அதே மாதிரி கன்னிவாடின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் திண்டுக்கலுக்கும் இந்த பக்கம் வரணும், நம்ம பழனி மலைக்கு இந்த பக்கம். ஸோ அங்கெல்லாம் இவர் நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய அந்த பெல்ட்டை நிறைய சுற்றி 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 நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. கூடு விட்டு கூடு பாயறதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துலேருந்து இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து எந்த விதமான கனெக்டிவிட்டி இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போகிறது, அப்படி போனது தான் போகர் என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து சைனாக்கு போகிறது. போன இடத்துல தன்னிலே யாருங்கிறத மறந்துட்டார். அப்புறம் புலிப்பாணி சித்தர் போய் அவரை திருப்பி அழைச்சிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் பிற்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களுக்கு சாத்தியம்ங்கிறது தான் அதோட அர்த்தம். கண்டிப்பாக. ஸோ அதை வந்து ஒரு குறிப்புகளாக எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நமக்கு என்னென்னா இதெல்லாம் நம்ம படிக்கும் போது என்னென்னா நம்ம நிறைய கலைகள் படிக்கிறோம், நம்ம முதல்ல நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி செய்யும் போது நம்ம இவங்களெல்லாம் தொடரும்போது தான் நம்ம எடுத்த கலையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இல்லை. அவங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு ஒரு துளியாக எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் சரியா, இதெல்லாம் சரியாக வருமா, இதெல்லாம் பக்குவமாக இருக்குமா அப்படின்னு ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இந்த சித்தர்கள் ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். பொதுவாகவே நான் ஒரு சித்தரை வழிபாடு பண்ணுறேன், இல்லை நான் ரொம்ப நெருக்கமாக அவரோட இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அவரோட நிலையை உணரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட ஜீவ சமாதியில் போய் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணலாம். அவங்கள இன்னும் நெருக்கமாக அவங்களோட அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல் உங்களுக்கு வரணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஜீவசமாதிக்கு போகும்போது நிறைய பூக்கள் வாங்கிட்டு போங்க, நிறைய விபூதி வாங்கிட்டு போங்க, அங்கே வச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். அந்த உணர்தல், அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பாக பௌர்ணமி திதிகளில் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் ஜீவசமாதிகளில் பாருங்கள், எல்லோரும் போவாங்க, அமைதியாக உட்காருவாங்க, வந்துடுவாங்க. நிறைய பூ வாங்கிட்டு போய் அந்த இடத்துல வாசனையாக இருக்கக்கூடிய மலர்கள் வாங்கி கொண்டு போய் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த சித்தரை உணரணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாருக்கும் ஒருத்தரை தான் பிடிக்கும். சில பேருக்கு கேளக்கிய சித்தரை பிடிக்கும், சில பேருக்கு போகர் பிடிக்கும், சில பேருக்கு அகத்தியரை பிடிக்கும். உங்களுக்கு யாரை நீங்கள் ரொம்ப நெருங்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ நிறைய பூக்கள் வாங்கிட்டு போங்க. குறிப்பாக பௌர்ணமி திதியில் வாங்கிட்டு போங்க.
போய் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உங்களால் எவ்வளோக்கு அளவு இன்னும் சீக்கிரமாக உணர முடியும். பிரதோஷ வேலையிலையும் நீங்கள் அவங்கள ரொம்ப நெருக்கி இது பண்ணி பார்க்கலாம். அமாவாசை திதியிலையும் அவங்கள நல்லா பிரார்த்தனை பண்ணலாம். கண்டிப்பா சார். ஏன்னா வந்து மேலை நாடுகள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைனா மாதிரி இன்னும் பல நாடுகள்ல வந்துட்டு முன்னாடி முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்த வந்து அவங்க வரலாறா எழுதி வைக்கிறாங்க. அத வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா நம்மளுடைய மக்கள் பெரும்பாலும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நம்மளுடைய வரலாறுகள் எடுத்து பேசும்பொழுது, அதில மித்து தாங்க நிறைஞ்சிருக்கு. இதில இப்படி சொல்றாங்கங்க, இது திரிச்சு பேசுறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரலாற்றுகள கேலி கிண்டல்கள் பெரும்பாலும் பண்றாங்களே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? இப்படியெல்லாம் கூட ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாங்களா? இத நம்ம பின்பற்றினா நமக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் கிடைக்கும்? என்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய பலன்கள் அனுபவிக்க போறோம்? அப்படின்றத நம்ம சிந்திக்க மறந்துர்றோம். கண்டிப்பா இந்த பதிவுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த ஒரு பதிவு கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா நம்முடைய வரலாற நம்ம தான் பாதுகாக்கணும். அந்த மாதிரி சித்தர்கள் பத்தி நெறைய விஷயங்கள் நாங்க அடுத்தடுத்த பதிவுகள்ல தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறோம் சார். இப்ப நீங்க சொன்ன பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். ரொம்ப நன்றி சார்.